இந்த சர்ச் பாக்ஸ்ல கீ பண்ற டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி கீழே இருக்கிற லிஸ்ட் எல்லாமே ஃபில்டர் ஆகும். ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். BLACK, ஓகே, APP, ஓகே, MAN. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா JavaScript யூஸ் பண்ணி சிம்பிளான ஃபில்டர் சர்ச் ஒன்று பண்ண போகிறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் ஒன்று இருக்குது, CSS ஃபைல் ஒன்று இருக்குது, JS ஃபைல் ஒன்று இருக்குது. இந்த 3 ஃபைல் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஃபில்டர் சர்ச் பண்ண போகிறோம். ஓகே, நான் முதல்ல ஆர்டர் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற ஃப்ரூட்ஸ் நேம்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் லிஸ்ட்டில் இது எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ஓகே, இது எல்லாத்தையுமே ஆர்டர் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபைல் நமக்கு தேவையில்லை, அதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நம்ம ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்கு. இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கலாம், ஆர்டர் அப்படின்னு வச்சுட்டேன். ஓகே, இது எப்படி வந்திருக்குன்னு அவுட்புட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுத்த எல்லா ஃப்ரூட்ஸ் நேமும் நம்மளுக்கு 1 by 1 வந்திருக்கு. இதுக்கு சம் ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கலாம். பாடிக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம், கிரே கொடுத்துக்கலாம். ஆர்டருங்கிற ஆர்டர் லிஸ்ட்டுக்கு விட்த் கொடுத்துக்கலாம் 500 பிக்சல், இல்லைன்னா 400 வச்சுக்கலாம். ஹைட் 600 பிக்சல். பார்டர் 2 பிக்சல், சாலிட் பிளாக் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம், 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம், பிங்க் கலர் கொடுத்துக்கலாம். பேடிங் கொடுத்துக்கலாம் 20 பிக்சல். ஓகே, இதுக்கு 20 பிக்சல். ஓகே, அடுத்து ஆர்டருக்குள்ள இருக்கிற எல்ஐ ஸ்டைல் கொடுத்துக்கலாம். பேடிங் 5 பிக்சல். ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல். ஃபாண்ட் வெயிட் போல்ட் கொடுத்துக்கலாம். பொசிஷன் பண்ணிக்கலாம், பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துக்கலாம். டாப் 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். லெஃப்ட் 0 பிக்சல், ரைட் 0 பிக்சல். மார்ஜின் ஆட்டோ கொடுத்துக்கலாம். ஓகே, அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு. பாடி ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துக்கலாம். ஏரியல். ஆர்டருக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கலாம். லிஸ்ட் ஸ்டைல் நான் கொடுத்துக்கலாம். ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுத்துக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு டிசைன் வந்துருச்சு. இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து பார்க்கலாம். கலர் ஒயிட் கொடுத்துக்கலாம். இங்கே எல்ஐக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். மார்ஜின் கொடுத்துக்கலாம் 5 பிக்சல். பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம் 5 பிக்சல்.
நம்ம இப்போ ஆர்டர் லிஸ்டோட ஸ்டைல் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இங்க ஒரு இன்புட் பாக்ஸ்னு வச்சுக்கலாம். டைப் டெக்ஸ்ட் ஐடி INPன்னு வச்சுக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் சர்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த இன்புட் பாக்ஸ்க்கு சம் ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கலாம். பொசிஷன் கொடுத்துக்கலாம். பொசிஷன் அப்சல்யூட் டாப் 20 கொடுத்துக்கலாம். லெஃப்ட் 0, ரைட் 0, மார்ஜின் ஆட்டோ கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் சைஸ் 20 கொடுத்துக்கலாம். 20 பிக்சல். ஃபாண்ட் வெயிட் போல்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு வித்து கொடுத்துக்கலாம். 400 பிக்சல் கொடுத்துக்கலாம். டாப் 60 கொடுத்துக்கலாம். ஓகே, இது அவுட்புட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளோட டிசைன் ஓரளவுக்கு ஓவர். ஆர்டருக்கு ஹைட் 500 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இன்புட் பாக்ஸ்க்கு ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி INP டாட் ஆட் ஈவெண்ட் லெசனர் கீ அப் அப்படிங்கிற ஈவெண்ட் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஃபங்க்ஷன் நேம் கீ அப் ஃபன் வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த கீ அப் ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிக்கலாம். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆல் ஆஃப். இங்க பாத்தீங்கன்னா அன்னோட எல்லை கொடுத்துக்கலாம். இதை வேரியபிள் A அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். வேரியபிள் I = 0, I லென்த் A டாட் லென்த் கொடுத்துக்கலாம். I ++. இந்த ஃபார் லூப்க்குள்ள இன்புட் பாக்ஸோட வேல்யூ எடுத்துக்கலாம். INP டாட் வேல்யூ. இதை வேரியபிள் வேல் அப்படின்னு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்க A of I டாட் inner HTML டாட் index of val not equal to -1 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சுன்னா இதை if கண்டிஷன்ல போட்டுக்கலாம். இங்க ஒரு கண்டிஷன் அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ்ல எழுதிக்கலாம். ஓகே, இங்க இந்த வேல்யூவை டாட் டு லோயர் கேஸ் மாத்திக்கலாம். இதே மாதிரியே இன்னர் HTML லோயர் கேஸ்ல மாத்திக்கலாம். ஓகே, இங்கே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா A of I டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நன் கொடுத்துக்கலாம். இந்த ஃபார் லூப்ல என்ன நடக்குதுன்னா நம்ம இன்புட் பாக்ஸ்ல கீப் பண்ண டெக்ஸ்ட் எல்லா எலமெண்ட்டுக்குள்ள இருக்கிற எதனா டெக்ஸ்டோட மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்துட்டு அந்த எல்லையை பிளாக் பண்ணி ஷோ பண்ணும். இந்த கீப் பண்ண டெக்ஸ்ட்டும் எல்லா எலமெண்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட்டும் மேட்ச் ஆகல அப்படின்னா டிஸ்பிளே நன்னும் பண்ணிடும். ஓகே, இதனோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, கன்சோல் எரர் வருது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கறத HTML-க்கு கீழே கால் பண்ணிக்கலாம்.
ஓகே, நான் மேலே போயிடுச்சு. இங்கே நான் சர்ச் பாக்ஸில் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீப் பண்ண வேல்யூவும் இங்கே லிஸ்ட்டில் இருக்கிற இன்னர் HTML மேட்ச் ஆச்சுன்னு சொன்னோம்னா அதை ஷோ பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹைட் பண்ணிடும். APPLE ஆப்பிள் கொடுக்குறேன். இந்த ஆப்பிள்ங்கிற டெக்ஸ்ட் கீழே இருக்கிற லிஸ்ட்டில் இந்த ஒரே ஒரு எல்ஐயில் இருக்கிற இன்னர் HTML தான் மேட்ச் ஆகுது. அதனால தான் அது ஒன்றை மட்டும் ஷோ பண்ணுது. வேறு டெக்ஸ்ட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். LEM இங்கே பார்த்தீங்கன்னா LEM இங்கேயும் இருக்குது, அதனால ரெண்டையும் ஷோ பண்ணுது. இப்போ அடுத்து வந்து O டைப் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் எழுத்து E தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா O இருக்குது. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராச்சும் தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.